நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் அண்ணாநகர் 3வது குறுக்கு தெருவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபாதை கருங்கற்கள் தடுப்பு சுவர் சரிந்து விழுந்ததை நகராட்சி நிர்வாகம் சீரமைக்கவில்லை என குற்றச்சாட்டு. தற்போது மழைக்காலம் என்பதால் சரிந்துள்ள சுவர் மேலும் அதிகமாக சரிந்து அங்குள்ள வீடுகளும் சரியும் அபாயம் இருப்பதால் போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து தர கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய குடியிருப்பு பகுதிகளில் ஒன்றாக அண்ணாநகர் பகுதி உள்ளது. இப்பகுதியில் சுமார் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் அண்ணாநகர் 3வது குறுக்கு தெருவிற்கு செல்லும் நடைபாதை தடுப்பு சுவர் சரிந்து கருங்கற்கள் இதன் கீழே உள்ள வீடுகள் மீது விழுந்துள்ளது. மேலும் இந்த நடைபாதை பாதையில் சென்ற குடிநீர் குழாய் இணைப்பும் சேதமடைந்திருப்பதால் கடந்த 10 நாட்களாக முறையாக குடிநீர் கிடைக்கவில்லை என இப்பகுதியினர் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் இதனை நகராட்சி அதிகாரிகள் பார்வையிட்டும் கடந்த 10 நாட்கள் ஆகியும் இதனை சீரமைக்கவில்லை என இப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து யாரும் இந்த பகுதியில் விழாத வண்ணம் இருக்க கயிறுகளை மட்டும் கட்டி வைத்திருப்பது பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. மேலும் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக மழை தொடர்வதால் இந்த சுவர் மீண்டும் சரிந்து இப்பகுதியில் உள்ள வீடுகளும் சரியும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை நகராட்சி நிர்வாகம் கவனம் செலுத்தி சரிந்துள்ள சுவர் மற்றும் நடைபாதையை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும் என்றும் இதனை சீரமைக்காவிட்டால் மிகப்பெரிய அளவில் பாரதிய ஜனதா சார்பில் போராட்டம் நடத்தப் போவதாக பிஜேபி கட்சியினர் தெரிவித்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் குல் சுரேஷ். மதன்குமார் கொடைக்கானலிருந்து தீபாவளிக்கு 2 தினங்களுக்கு முன்னாடி கடுமையான மழையில் கொடைக்கானல் அண்ணாநகர் பகுதியில் ஒரு ரிவிட்மெண்ட் செவுறு இடிஞ்சு விழுந்திருக்கு. இந்த செவுறு ஒரு 15 அடி செவுறு இருக்கும். தொடர்ந்து மழை காலனால செவுறு இடிஞ்சு விழுந்திருக்கு. அது கரெக்டாக ஒரு பெரியவர் ஒருத்தரோட வீட்டு மேலே விழுந்திருக்கு. இப்போ அவங்களால நைட்டு இப்போ 8-9 நாள் இன்னும் கொடைக்கானல் நகராட்சி எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை. அதே மாதிரி அந்த செவுருக்கு மேலேயும் நிறைய வீடுகள் இருக்குது. இதை இப்படியே விட்டோன்னா அனைத்து வீடுகளுமே சரிஞ்சு வர்றதுக்கு உண்டான சாத்தியம் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து இங்கே மழை பெஞ்சிட்டே இருக்குது. இது மாதிரி கடினமான நேரங்களில் வேலை செய்யணும் தான் கொடைக்கானல் நகராட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கவுன்சிலர், சேர்மன், வைஸ் சேர்மன், இது மாதிரி கமிஷனர் போன்ற பதவிகளில் இருக்காங்க. இது மாதிரி கடுமையான நேரங்களில் அவங்க களத்துக்கு வரதே கிடையாது. அவங்க 8 நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு வெறும் ஒரே ஒரு கயிறை கட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வேலி கூட போட்டு, ஏன்னா சின்ன பிள்ளைங்க கீழே விழுந்துட்டா என்ன ஆகுறது, உயிர் சேதம் ஆச்சுன்னா யார் இதுக்கு பதில் சொல்கிறது? கீழே அந்த முதியவர்கள் 2 பேரோட வீடு மேலே தான் அத்தனை கல்லும் விழுந்திருக்கு. அவங்க வேற வழியில் அங்கே தான் தங்கி ஆகணும். அவங்க கண்ணீர் விட குறையா சொல்லிட்டு இருக்காங்க. டெய்லி நைட் எங்களால் நிம்மதியாக தூங்க முடியலன்னு. எந்தவித நடவடிக்கையும் மக்கள் சார்ந்த நடவடிக்கை கொடைக்கானல் நகராட்சியிலேருந்து செய்யவே மாட்டுறாங்க. அப்படி இல்லை, எங்களால் செய்ய முடியாதுன்னா எழுதி கொடுத்துருங்க, நாங்கள் பொதுமக்களாக சேர்ந்து நாங்கள் இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றோம். அப்புறம் எதுக்கு அரசாங்கம், எதுக்கு நகராட்சி, எதுக்கு முனிசிபாலிட்டி, எதுக்கு இத்தனை அதிகாரிகள், எதுக்கு கவுன்சிலரு, எதுக்கு சேர்மன்? இதை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அந்த மண் சரிவை நிப்பாட்டுற அளவுக்கு அந்த ரிவிட்மெண்ட்டை திருப்பியும் கட்டி கொடுக்கணும். அவங்க வீட்டுக்கு மேலே விழுந்திருக்க கல்லெல்லாம் கிளீன் பண்ணி கொடுக்கணும். அந்த மக்கள் அச்சுறுத்தல் இல்லாமல் வாழ்கிறதுக்கு கொடைக்கானல் நகராட்சி கூடிய விரைவில் ஒரு நடவடிக்கை எடுக்காட்டினா கொடைக்கானல் அனைத்து மக்கள் சார்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இப்போ 3 மாசமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. பல்வேறு இடங்கள் கொடைக்கானல்ல இது மாதிரி தான் மக்கள் பயந்து தான் வாழ வேண்டியதா இருக்கு. மலையில செவுறு மட்டும்தான் கரைஞ்சிருக்கா, இல்லை நகராட்சி நிர்வாகிகளும் எல்லாருமே கரைஞ்சு போயிட்டாங்களான்னு எங்களுக்கு தெரியல. மக்கள் பிரதிநிதிகள் எங்க போனாங்கன்னே தெரியல. உடனடியாக இதை நடவடிக்கை எடுத்து இதை சரி செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி.